எந்த நேரத்தில் தேர்தல் வரலாம், எந்த சூழ்நிலை வரலாம். 100% உறுதியா இருக்கும். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. தேர்தல் எப்போ வேணாலும் வரலாம், விரைவில் வரலாம், ஒரு 3 மாசம் கழிச்சு வரலாம், ஒரு 6 மாசம் கழிச்சு வரலாம். ஏன்னா ஆட்சி என்பது மெஜாரிட்டியோட வெற்றி பெறலவங்க நல்லா தெரியும் உங்களுக்கு. மெஜாரிட்டியோடு இல்லை, மெஜாரிட்டி என்ன 234 தொகுதிக்கு பாதியில் என்ன 118 வரணும். எவ்வளவு ஜெயிச்சாங்க? 108 தான். இப்போ சில கூட்டணி நம்மோடு இருந்த கூட்டணி கட்சி, நீங்க திமுக தான் ஜெயிக்கணும், ஸ்டாலின் தான் முதலமைச்சர் ஆகணும் ஓட்டு போட்டீங்கல்ல, தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டாங்கல்ல, அந்த கட்சி கூட்டணி நம்மோடு இருந்த கூட்டணி கட்சி ஆதரவு தான் இன்னைக்கு இந்த வண்டி ஓடிட்டு இருக்கு. ஓடுகிற வண்டி எங்க போய் நிற்க போகுதுன்னு தெரியல. ஆனா எது நடந்தாலும், எப்ப எது நடந்தாலும் நாம ரெடியா இருக்கணும். எந்த நேரத்தில் தேர்தல் வரலாம், எந்த சூழ்நிலை வரலாம். 100% நம்ம ரெடியா இருக்கணும். ஒரு மாதத்தில் இந்த ஆட்சி கவிழ கூட வாய்ப்பு இருக்கு. ஸ்டாலின் இல்லை, அது அவங்கள்ட்ட தானே நீங்கள் கேட்கணும். யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தானே தெரியும் எப்படி ஆட்சி கவிழ போகுதுன்னு. அவர் எந்த கோணத்தில் இந்த பிரச்சனையை பார்க்குறாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. எங்களை பொறுத்தவரையில் ஆதரவு நல்குகிற அத்தனை கட்சிகளும் வாக்கு தவற வாய்ப்பில்லை. குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இடதுசாரிகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இந்த கட்சிகள் தாவேகாவுக்கு அளித்த வாக்குறுதிகளை கட்டாயம் காப்பாற்றும். காங்கிரஸை பொறுத்தவரையில் எல்லா கட்சிகளுக்கும் முன்னதாக அந்த அணிக்கு ஆதரவு மட்டும் நல்காமல் கூட்டணியில் இணைகிறோம், உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் வரையில் என்னென்ன தேவைகள் என்பன குறித்து அறிவித்துவிட்டு அவர்கள் அந்த கூட்டணி உறவை உறுதிப்படுத்தினார்கள். அடுத்து இடதுசாரிகள் வெளியிலிருந்து ஆதரவு நல்குகிறார்கள். 5 ஆண்டுகள் வரையில் இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்பதே இடதுசாரிகளின் விருப்பம் என்பதை திரும்ப திரும்ப அவர்கள் உறுதிப்படுத்தி வருகிறார்கள். அதே நிலைப்பாட்டைத்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் கொண்டிருக்கிறது. எனவே இந்த ஆட்சி 5 ஆண்டுகளுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் வெற்றிகரமாக இயங்கும் என்று நான் பெரிதும் நம்புகிறேன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.